Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் நமக்கு இருக்குது. நம்ம ஒன்று சொன்னோம்னா அவ்வளோ பேர் வந்து நிற்பாங்கங்கிறதெல்லாம் வேறு. நீங்கள் ஒரு நாள் சிறையில் இருந்துட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அந்த கொடுமை வந்து பயங்கரம். நீங்கள் இங்கிலீஷ்காரன் ஆட்சியில் நம்ம இல்லைன்னா கூட சிறை ஃபார்மாலிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை போய் அனுபவிச்சிட்டிங்கன்னா அதை விட அவமானமாக நீங்கள் வேறு ஒன்றும் உணரவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அல்லு அர்ஜுன் மாதிரி அப்படியே வந்து சில்வர் ஸ்பூன்லேயே வளர்ந்த ஒரு பையன் அவர் எப்படி வந்து இதை சகிச்சுப்பார். நாளைக்கு இந்த வழக்கை இன்னும் ஸ்ட்ராங்காக்கி இப்போ அவருக்கு எதிரான பல பெட்டிஷன்ஸ் வாங்குறாங்கன்னு வைங்க. இப்போ அந்த பையனுடைய அப்பாட்டையே வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக ஒரு பெட்டிஷன் வாங்குறாங்க இவருக்கு எதிரானா அது வந்து நிச்சயமாக அவரை ஜெயில் வரைக்கும் கொண்டு போகும். சரி. ஸோ அது வந்து அதை விரும்ப மாட்டார்ல அவர். புரியுது. நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தாலும் இந்த பக்கம் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். குறிப்பாக அஜித் அவர்களது இந்த எஸ்கே வந்து படத்தோட சம்பளத்திலேருந்து ஷேராக நிறைய விஷயங்களை கேட்குறதாகவும் அந்த மாதிரியான விஷயங்கள் அது உறுதி செய்யப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அது இப்போ ஒரு நடிக்கிற புறநானூறு படத்துலேருந்து அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. ஆக்சுவலாக அது நல்ல விஷயம். ஏன்னா இப்போ எப்படி வந்து தெலுங்கு படங்கள் இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க மொத்த சம்பளத்தையும் முதல்ல வாங்குறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸாக வாங்கிட்டு மீதியை வந்து ஆஃப்டர் பிஸ்னஸ் கொடுங்க அப்படின்னுறாங்க. பிஸ்னஸ் பண்ண பிறகு அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு ஷேராக அவங்க சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் ஹிட் ஆன பிறகு அதுலேருந்து ஒரு ஷேரையும் வாங்கிக்கிறாங்க. இதனால தான் ஆந்திரா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. என்னென்னா இப்போ இந்த படத்தில் வந்து செலவு தெரியணும். செலவு தெரிஞ்சாதான் அந்த படமாகவே இன்றைக்கி மதிக்கிற சூழல் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் 200 கோடி 300 கோடி 400 கோடி 600 கோடியில் படம் எடுக்கிறான்லாம் பேசுகிறாங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ரொம்ப நார்மலாக இருக்கும். அப்போ இந்த செலவெல்லாம் எங்கே போச்சுன்னா இவங்க முதல்ல சம்பளமாக வாங்கிடுறாங்க. அதனால தான் நம்மளால் அவ்வளோ ஸ்க்ரீனில் செலவு பண்ண முடியல. பட் அங்கே வந்து அது மாறி நடக்குது. அதை வந்து இன்றைக்கி சிவகார்த்திகேயன் வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. நிஜமாவே நல்ல விஷயம். எல்லா நடிகர்களும் இப்படி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும் தமிழ் சினிமா. ஓகே. அதில் தான் அந்த ஏகேவோட சம்பளத்தையும் சரி அல்ல அவரையும் சரி அதையும் முன்னிலையாக நிற்கிறாரா சார் எஸ்கே? இல்லை அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு 5 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கினாருன்னா மாதம் 5 கோடி ரூபா ஷெட்யூல் பேமெண்ட் அல்லது ஒரு 50% முன்னாடி வாங்கிட்டாருன்னா மீதி சம்பளத்தை மாதம் அவர் வந்து படம் முடியறதுக்குள்ளே 5 கோடியாக கொடுத்துருங்க அப்படிம்பாரு. ஸோ அதுதான் அவருடைய சம்பள ஸ்டைலு. பட் முதன்முறையாக சிவகார்த்திகேயன் இந்த இதை செய்கிறார். ஓகே. விடாமுயற்சி பெருசும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எந்த லெவலில் வந்துகிட்டு இருக்கு, எந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு? குட் பேட் அக்லி கிட்டத்தட்ட ஷூட் முடிச்சிங்களா? குட் பேட் அக்லி நாளையிலேருந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த கடைசி ஷெட்யூலில் ஒரு 12 நாள் ஷூட் பண்ணுறாங்க. அதில் ஒரு 5 நாள் அஜித் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் துபாய் போகிறாரு. அங்கே அப்படியே கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் ரேஸ் தான். ஓகே. அவர் திரும்பி இங்கே வரத்துக்கு அக்டோபர் மாதம் ஆகும். 2025 அக்டோபரில் தான் வர்றாரு இங்கே திரும்பி. அது வரைக்கும் அவர் ரேஸ் தான். இந்த விடாமுயற்சி முடிச்சு கொடுத்துட்டாரு. சரி, அவர் போர்ஷன் முடிஞ்சுது. இந்த படத்துக்கு ஒரு 5 நாள் டேட்டு பாக்கி இருந்தது, அதையும் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பி போகிறாரு. அவர் இல்லாத நாட்கள் ஒரு 6 நாள் 7 நாள் எடுக்கிறாங்க. என்ன வேகம் சார் அந்த குட் பேட் அக்லி? என்ன நடக்குது அங்கே? இவரோட போர்ஷன்ஸ் கம்மியா இல்லை படப்பிடிப்பில் இந்த டியூரேஷன் கம்மியா? ஏன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேள்வி முன் வைக்கிறேன்னா இல்லை அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு டேட்டு கொடுத்துருந்தார் இல்லையா, அதை கரெக்டாக ஹானர் பண்ணிட்டார். ஓகே. ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடான டைரக்டர். சும்மா யோசிச்சுட்டு எடுத்துக்கிட்டு அரைச்சமாவே கிண்டிக்கிட்டு அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு டைரக்டர். அவர் கரெக்டாக அஜித் டேட்டுக்கும் இவருடைய ஸ்பீடுக்கும் கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. மலமல்னு படத்தை முடிச்சுட்டாங்க. பட்டு விடாமுயற்சியை பொறுத்தளவுக்கு இவர் வந்து நினச்சி எடுக்கிறவர். கிட்டத்தட்ட வெற்றிமாறன் வெர்ஷன் 2ன்னு வச்சுக்கிங்களேன் இவர். அதனால இவர் வந்து எடுக்கிறது, போட்டு பார்க்கறது, அப்புறம் திருப்பி அதையே எடுக்கிறது, இதனால தான் அந்த படம் லேட்டானதும் கூட. ஸோ அதனால் இது வேறு ஸ்டைல், அது வேறு ஸ்டைல். ஏன்னா குட் பேட் அக்லியில் பார்த்தோம்னா இந்த உடல் எடையை பயங்கரமாக குறைச்சி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். அப்படி தான் அடுத்துல விடாமுயற்சியிலுமே ஒரு போர்ஷனில் அப்படி தான் வராரு. என்ன காரணம் சார்? கதாபாத்திரத்துக்காக அப்படியா இல்லை ரேஸுக்காக அப்படியா? இல்லை, ரெண்டுமே கதைக்காக தான். ஒரு பக்கம் ரேஸு, ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் இருக்கணுங்கிறது ஒன்று. இந்த குட் பேட் அக்லியை பொறுத்தளவுக்கு ஒரு 3 கெட்டப்பில் வர்றதுனால இது முழுக்க ஒரு கெட்டப்பு. ஸோ அதுக்காக உடம்பு இழைச்சது. அந்த பக்கம் விடாமுயற்சியோட ஃப்ளாஷ்பேக்கு. த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் மேரேஜ் ஆகி அவங்க அந்த யங் கப்புளாக இருக்கிற போது வர்ற காட்சிகள் அதெல்லாம். ஸோ அதுக்காக எல்லாமே 3த்துக்கும் சேர்ந்து கரெக்டாக உடம்பு இழைச்சிட்டாரு அவர். ஆமாம். ஓகே. அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். விடுதலை 2
படம் எந்த ரெஸ்பான்ஸில் இருந்தது, எப்படி இருந்தது உங்களை பொறுத்த வரைக்கும்? இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நிறைவான படமாக தான் நான் அதை பார்த்தேன். பட் இங்கே கமர்ஷியல் ஃபீல்டில் படம் முழுக்க ஒரு என்டர்டெய்னிங் இருக்கணும்னு நினைக்கிற உலகமாக இதில் இருக்குது. இங்கே வந்து நான் கருத்து சொல்கிறேங்கிறத எவ்வளோ நேரம் சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை தாண்டிட்டாரோ வெற்றிமாறன்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. அப்புறம் வந்து அவர் சொன்ன வரலாறுலேயே நிறைய பிழைகள் இருக்குங்கிற மாதிரிலாம் ஆளாளுக்கு அது தொடர்பாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அவர் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். இப்போ துபாயிலெல்லாம் அந்த படம் வந்து நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தளவு கலெக்ஷன் நல்லா இருக்குது. சார், பாகமூடில் இந்த தாக்கமும் ஒரு விவாதமும் இதில் அமையலையோ அப்படின்றதும், ஏன்னா இது இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு இல்லையோ, எது எங்கே குறைஞ்சது, எங்கே தவறிட்டாங்க இல்லை, அப்படின்னு? அதில் வந்து காதல் இருந்ததுங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப அழகாக அந்த சூரியும் அந்த பொண்ணு அந்த ஜிவி பிரகாஷ் தங்கச்சி, ஸோ அந்த காதல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி மென்மையான பாடல்கள் இருந்துச்சு. ரொம்ப அந்த கரண்ட்டான ஒரு ஏரியா வரும்போது கிளைமாக்ஸை வச்சு முடிச்சுட்டாங்க. இதனுடைய தொடர்ச்சி தானே இது. அப்போ இது வந்து இங்கே வரணும்னு அவர் நினைக்கல. ஆனால் உள்ளபடியே ஒரு கமர்ஷியல் டைரக்டரு இந்த படத்தை வந்து ஃபுல் என்டர்டெய்னிங்காக பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா அவங்க 2 பேருக்குமான காதலை அப்படியே இந்த படத்துலையும் கொண்டு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அது ட்ராவல் ஆகி ஒரு கல்யாணத்தில் முடியுது. அதுக்கப்புறம் புலவர் கலியபெருமாள் வராருன்னு இருந்ததுன்னா ஓரளவுக்கு இதில் வந்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்திருக்கும். பட் அதை வந்து வெற்றிமாறன் செய்யாமல் விட்டாருங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு சின்ன குறையா நான் பார்க்குறேன். ஆனால் மக்களோட வரவேற்பும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பக்கம் பாலா 25 அவருக்காக திரையுறவுமே ஒன்று சேர்ந்திருக்காங்க. எப்படி சார் அந்த நிகழ்வை எடுத்துக்கிறீங்க? இதில் விக்ரம் வரல அப்படின்ற குறைய சமூக வலைத்தளங்களில் தினமும் பார்க்கப்படுது. என்ன காரணம்? அவர் திட்டமிட்டு அதுக்கு வரல அப்படின்ற? திட்டமிட்டு தான் வரல. அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதா ஒரு பொய்யை சொல்லிட்டு சென்னையில் தான் இருந்தார். அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போகலை. பட் அவர் மனதில் வந்து பாலா மேலே ஒரு மிகப்பெரிய எரிச்சலும் கோபமும் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா அவருடைய மகனை வந்து பாலா தான் லான்ச் பண்ணணும்னு ஒரு மெனக்கட்டு பண்ணார். இப்போ அவர் நினச்சிருந்தா ஒரு மணிரத்னமோ சங்கரோ அல்லது இன்னும் ரொம்ப ஸ்டைலிஷான கௌதம் மேனன் மாதிரி ஒரு இயக்குனரோ அவர்கிட்ட அனுப்பி, சார் என் பையனை கொஞ்சம் லான்ச் பண்ணுங்க சார்னா ரொம்ப ஈஸியாக அது நடந்திருக்கும். ஆனால் அவர் என்னென்னா என்னை உருவாக்கிய பாலா தான் என் பையனையும் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதை பாலா ஹானர் பண்ணல. உள்ளபடியே நம்ம வந்து இந்த இடத்துல பாலா மீது நமக்கு பேரன்பு இருந்தால் கூட இந்த உண்மையை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அந்த கதைக்களம் அப்படி அமையலையோ? இல்லை, அவர் அதை அந்த படமாக பார்க்கும் பொழுது ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக் அது, அதை சரியாக பாலா பண்ணலைங்கிறத விக்ரம் உணர்ந்துட்டார். தயாரிப்பாளரும் உணர்ந்து தான் இந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண வேணான்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போது இதுவரைக்கும் எடுத்த ஒரு தொகை இருக்குல்ல, இப்போ இந்த தொகையை யார் கொடுப்பா? இந்த படத்தை ரிலீஸே பண்ண வேணான்னு சொல்லிட்டா விக்ரம் தான் சொல்கிறாரு. அப்போ இந்த நஷ்டத்தை நான் எங்கே போய் இங்கே ஈடுகட்டுறதுங்கும்போது நான் உங்களுக்கு டேட்டு தரேங்கிறாரு. டேட்டு தரேன், பணம் தரேன்னு ஏதோ சொல்லி அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இன்னொரு படமாக அதை எடுக்கிறாங்க. ஸோ இந்த கோபம் வந்து விக்ரமுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவர் வரல. அதை நம்ம பெரிய குறையாலாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் விஷால் வந்திருக்கணும், ஆர்யா வந்திருக்கணும். இவங்களெல்லாம் உருவாக்குனதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. விஷால் ஏற்கனவே ஒரு பெரிய ஹீரோவாக இங்கே இருந்தால் கூட விஷால் நடித்த படங்களை நீங்கள் வரிசைப்படுத்தினீங்கன்னா கட்டாயமாக அவன் தான் முதல் இடத்துல இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து விஷாலுக்கு பெரிய பேரை வாங்கி கொடுத்தது அவன் படம் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஷால்லாம் வந்து ஃபோனையே அட்டன் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கம்பெனி தரப்புலேருந்து கால் பண்ணும் பொழுது இதுக்காக தான் இவங்க கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஃபோனை அட்டன் பண்ணல. அவருடைய உதவியாளர் ஹரியும் ஃபோனை அட்டன் பண்ணல. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்யா நினச்சிருந்தா எங்கேருந்து வேணாலும் வந்திருக்கலாம். இப்போ சூர்யா எப்படி வந்து படப்பிடிப்புக்கு இடையில அங்கே அவர் வேறு ப்ரோக்ராம்லாம் போட்டுருந்துருக்கிறாரு. ஆக்சுவலாக ரசிகர்கள் ஒரு 1000 பேரை சந்திக்கிறதா அவங்களுக்கு முதல் நாளே டோக்கன்லாம் கொடுத்து எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டோக்கனை இதுக்கப்புறம் அடுத்த மாதம் தான் அவர் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு ஷெட்யூல் ஒதுக்கி அவங்களோட படம் எடுக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. இப்போ 1000 பேரை ஒரு இடத்துல வர வச்சுட்டாங்க, இவர் வந்து எடுக்கணும். ஆனால் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, சிவகுமார் வந்து சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி நான் வந்து பாலாவுடைய இதுக்கு போகிறேன்டா அப்படி நீ வரியான்னு கேட்டிருக்காரு. நான் வராமல் எப்படிப்பா அப்படின்னு கிளம்பி வந்துட்டார். அவர் கிளம்பி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவருக்கு ஒரு செயின்லாம் போட்டு ரொம்ப பெருமைப்படுத்தி, உள்ளபடியே நன்றிங்கிறது சினிமாவில் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பெரும்பாலும் முதல்ல கொள்வது நன்றியாக தான் இருக்கும். ஆனால் சூர்யா இன்னமும் அதை மனசில் வச்சுக்கிட்டு பாலாவால் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா லாஸ் ஆகிருக்கு வணங்கானில், அதையும் பெருசாக எடுத்துக்காமல் அந்த மேடையில் பாலாவை புகழ்ந்ததுங்கிறது
அதுதான் உண்மையான ஒரு அன்பு, நன்றி கடன். ஆமா ஆமா. அது அமீர் விஷயத்திலயும் இவங்க நினைச்சா முடிக்கலாமா சார்? ஏன்னா பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. எதிரும் பூனை, அதாவது எப்படி சொல்றது, 2 பேரும் எதிரியா கருதிட்டு இருந்த நேரத்துல நான் எங்க அண்ணனுக்காக வருவேன்னு குடும்பமே வந்தாங்க. அமீர் விஷயத்திலயும் வந்திருந்தா இன்னும் ரொம்ப அழகா இருக்குமோ? ஏன்னா சூர்யா குடும்பத்து மேல ஒரு கருப்பு கரை அப்படின்றது அது இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் விலகிருமோ? இல்லை, நிச்சயமா அது நடந்திருக்கணும். ஏன்னா இப்போ சூர்யாவுக்கு எப்படி வந்து ஒரு பாலாவோ அதே மாதிரி கார்த்திக்கு ஒரு அமீருங்கிறது எழுதப்படாத சட்டம். அப்படி இருக்கும்போது கார்த்தியும் வந்து அமீரோட ஒரு இணக்கமான ஒரு உறவை வச்சிருக்கலாம், இல்லை அந்த குடும்பமே வந்து இன்னைக்கு அமீரோட ஒரு இணக்கமாக இருக்கலாம். பட் என்ன காரணத்தினாலே அவங்க வந்து இன்னமும் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க தெரியல. ஒருவேளை வந்து இவங்க ஏதாவது வார்த்தைகளை ரொம்ப அதிகப்படியாக பேசிட்டாங்களான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ பாலாவை பொறுத்தளவுக்கு ஒரு பிடிக்கலன்னா அமைதியாக இருந்துருவார். கொஞ்சம் வெளிப்படையாக பேசுறது, திட்டுறது அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். பட் அமீரை பொறுத்தளவுக்கு அவருடைய கருத்துக்களை எங்கேயாவது யார்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம். அது அப்படியே 1க்கு 10 போய் இவங்க காதில் விழுந்திருக்கலாம். அதன் மூலம் ஒரு வன்மம் கிரியேட் ஆகிருக்கலாம். பட்டு சொல்ல முடியாது, இவருக்கு இது நடக்கும்போது இவருக்கு இதுதான் நடக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார், இறுதியாக தமிழக வெற்றி கழகத்தோட நான் முடிச்சிடும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது சார் அங்கே? இந்த உட்கட்சி பூசல் அப்படின்றாங்க, சலசலப்புன்றாங்க, பெண் நிர்வாகி வந்து கொடியெல்லாம் அகற்றிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் பார்க்குறாரா? அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட், அதாவது அந்த எக்ஸலத்தில் கூட அறிக்கை வரவே மாட்டேங்குது. எங்கேயாவது விஷயங்கள்னா முதல்ல ட்வீட் போடுறது அவரை தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் தன்னை கட்சியை சார்ந்து தன்னோட கட்சியில் இருக்கக்கூடியவங்கள இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது எங்கேயுமே ரிப்ளையை நம்ம பார்க்கவே முடியல. குறிப்பாக T69 இந்த வருஷத்தோட கடைசி நாள் ஷூட் அப்படின்ற ஒரு ஸ்டோரி வேணா நாங்கள் பார்த்தோம். விஜய் ஏன் அதில் ரொம்ப கவனமாக இருக்க மாட்டாரு, கண்டிப்பாக இருக்க மாட்டாரு? இல்லைங்க, எப்போவுமே ஒரு பெரிய கட்சியில் உள்கட்சி பூசல்ங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம். இன்னொன்று கிராமப்புறங்களில் ஒர்க் பண்ணவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கட்சியிலேருந்து கோச்சிட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நேரடி காரணம் விஜய் அண்ணா கிடையாது. அங்கே லோக்கலில் இருக்கிற யாரோ ஒருத்தர், ஒரு ஒன்றிய செயலாளரோ ஒரு மாவட்ட செயலாளரோ இவங்களை மதிச்சிருக்க மாட்டார். நீ என்னை மதிக்கல, நான் வரல, அப்படி உன் கட்சியிலே இல்லைன்னு போகிறதுங்கிறது விஜய் மதிக்காமல் போனாராங்கிறது தான் கேள்வியார். இப்போ விஜய் வந்து அந்த பெண்மணி எங்கேயாவது பார்த்து இவங்க வந்து நான் கட்சி நிர்வாகிங்க அப்படின்னு சொல்லியும் அவர் காதில் வாங்காமல் ஏதோ அலட்சியப்படுத்தி போயிட்டாரு அப்படின்னா கூட நான் இவ்வளோ கட்சிக்காக செலவு பண்ணியிருக்கேன், என்னை மதிக்கலையே அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஒரு தொகுதியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை மதிக்கலைங்கிறதுக்காக அந்த கட்சியை புறக்கணிக்கிறேங்கிறது அது இயல்பாக நடக்கிறது, பல கட்சியில் நடக்கிறது தான். இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஊடகங்கள் வந்து அப்படியே தாவேக்க கட்சியே கலகலத்து போயிடுச்சு அப்படின்னு போடுறது தான் நமக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. சார், இந்த பெண் மட்டும் இல்லை, இன்னொரு நிர்வாகியும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இங்கிருந்து கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுத்த மாநாட்டுக்குலாம் அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு வந்தேன். இது அங்கிருந்து ஏதாவது ஒரு லெட்டர் பேட் இல்லை பொறுமையாக இருங்க, இல்லை கவனத்துக்கு போகணும், புஷ்யந்த் அவர்கள் கூட எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கலன்னா அந்த மக்களோட கோபமாக இருக்குது. இல்லைங்க, ஒரு தொண்டர் வெளியில் போனால் கூட அது கட்சிக்கு தான் இழுக்கு. ஆமாம், இதை வந்து நிச்சயமாக தலைமை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். என்னென்னா இப்போ அவருக்கு விஜய்க்கு கீழே இருக்கிற புஷி ஆனந்துக்கு கீழே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே சாதாரண தொண்டன் வரைக்கும் கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டே இருக்கணும். உனக்கு ஏதாவது பிரச்சனையா, வா நான் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் கட்சி. அதுக்கு தானே இப்படி அடுக்கடுக்காக அமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. நேரடியாக ஒரு தலைவர் கடைசியாக இருக்கிற தொண்டர்கிட்ட பேச முடியாது. அப்போ தொண்டர் வட்ட செயலாளர்கிட்ட, வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கிட்ட, ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கிட்ட, மாவட்ட செயலாளர் தலைவர்கிட்ட, இப்படி தானே அந்த அடுக்கு இருக்குது. அப்போ அடுத்தடுத்து உள்ளதை இவங்க தானே கவனிக்கணும். அது கவனிக்காமல் போனது அவங்க தவறு. இதே நேரத்தில் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஒரு அதிருப்தி கோஷ்டிங்கிறது இங்கே இயங்கிட்டே இருக்குது. அந்த கோஷ்டி யாருன்னா எஸ்ஏசி கோஷ்டி. ஓகே, டிவிக்கே அப்பா அணின்னு ஒன்று இயங்கிட்டு இருக்கு இங்கே. அப்படிங்களா? ஆமாம், அவர் காலத்தில் யாருக்கெல்லாம் வந்து பதவிகளை கொடுத்தாரோ அந்த பதவிகளை விட்டு அவர்களை விரட்டி விட்டுட்டு புஷி ஆனந்த் வந்து புதுசாக அதே இடத்துல வேற பல பேரை போட்டிருக்காரு. இப்போ இந்த ஒதுக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு அணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு நீதி வேணும்னு தொடர்ந்து விஜய்க்கு கடிதம் எழுதுகிறாங்க. அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு இதை பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னென்னா நம்ம ப்ரெஸ் மீட் வச்சு பேசினோம்னா அது எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய அவலாக மாறிடும், நம்மளே விஜய்க்கு வந்து எதிராக நடந்துக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கடிதம் கூட விஜய் பார்வைக்கு போக முடியாத அளவுக்கு பிரேக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முதல்ல விஜய் உணர்ந்துக்கிட்டு இந்த அதிருப்தி கோஷ்டியை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கும் ஒரு பதவியை கொடுத்து ஒன்றாக்கிட்டாருன்னா இந்த கட்சியில் சலசலப்பே இருக்காது. சார், ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்களை கொடுத்ததுக்கு. இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் பிறகு விழுந்து எடுப்பது நன்றி.